வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து காற்று சுழற்சியாக நிலை கொண்டு இந்த நிகழ்வு படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு தீவிரமடைய வாய்ப்பில்லை. ஏன்னா ஒரிசா அருகே ஒரு காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அந்த நிகழ்வு வரும் நாட்கள் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையும். அதே வேளையில் மே 30ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி தாழ்வு பகுதி வர இருக்குது. அந்த நிகழ்வுக்கு வடகிழக்கு வங்கக்கடல் வந்து சேர்ந்தவுடன் வேகமாக தீவிரமடையும் என்பதால் அடுத்தடுத்த நிகழ்வு வடகிழக்கு வங்கக்கடலில் இரு நிகழ்வு தீவிரமடைந்து நிலை கொண்டு இருக்கும் என்பதால் அரபிக்கடலில் இருக்கும் நிகழ்வு தீவிரமடைய முடியாமல் தொடர்ந்து காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து படிப்படியாக செயலிழந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து முற்றிலுமாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் ஒடிசா அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. மேலும் மே மாதம் 30ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு வரும் தாழ்வு பகுதி வேகமாக தீவிரமடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வேகமாக தீவிரமடைந்து புயலாக வலுப்பெற்று தீவிர புயலாக வங்காளதேசத்தில் கரை கடக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் படிப்படியாக தமிழகத்தில் இப்போது வெப்பச்சலனமழை குறைந்திருந்தாலும் மே 30ஆம் தேதி முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலனமழை அதிகரிக்கும். அதே வேளையில் தென்மேற்கு பருவமழை இப்போது தொடங்கினாலும் சீராக தொடர வாய்ப்புள்ளது. ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும். ஜூன் 2ஐ விட 3 மேலும் கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை கிடைக்கும். 3ஐ விட ஜூன் 4, 5, 6, 7 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுவாகவே தீவிரமடையும். கணவாய் பகுதிகளுக்கு தொடர்ச்சியான சாரல் மழை மிதமான மழை தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை ஜூன் 5, 6 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியான சாரல் மழையாக இருக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் ஜூன் 6, 7, 8 தேதிகளில் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மேலும் இந்த கணவாய் பகுதி உடுமலைப்பேட்டை, மேலும் பழனி சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியான மழைப்பொழிவாக ஜூன் 6, 7, 8 தேதிகளில் மழை கிடைக்கும். அப்போது விட்டு கனமழையும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர், பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் படிப்படியாக மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்று காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் குறைவான மழையை கிடைக்க வாய்ப்புள்ளது. நேற்றும் மே மாதம் 25ஆம் தேதி குறைவான மழையே பதிவானது. பெரும்பாலும் தென் மாவட்டங்களுக்கு அங்கே ஒரு சில இடங்கள் சற்று கூடுதலான பரப்பில் மழை என்பது பெரும்பாலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு இந்த இடங்களில் மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தது. வேறு எங்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தமிழகத்தில் மத்திய மாவட்டங்கள், மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைத்தது. இன்றும் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். இன்று மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருநெல்வேலி மாவட்டத்திலும் இன்று அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் என்பதால் பெரும்பாலும் வடக்கு பகுதி பெரும்பாலும் சிவகிரி சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களில் ஓர் இடங்கள் மழை கிடைக்கும். அதே வேளையில் கிழக்கு பகுதி பெரும்பாலும் திருவேங்கடம் சுற்று வட்டாரங்களில் ஏதாவது ஒரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் இன்று மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களில் இன்று சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரிய கடந்த நாட்களைப் போல கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று சற்று குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களில் இதன் காரணமாக இன்று பெரும்பாலும் கோயம்புத்தூர் மாநகரம் கிழக்கு பகுதி பெரும்பாலும் பல்லடம் சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கு லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. தெற்கு பகுதி அங்கே வடக்கு பகுதி அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நீலகிரிக்கு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அது வெளியில் இன்று சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இந்த இடங்களில் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். அதேவேளை இன்று கரூர், நாமக்கல், திருச்சி இந்த இடங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாகப்பட்டினம்,
திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, சீர்காழி, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை இன்று பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதே வேளையில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஏதாவது ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், மதுராந்தகம், மேலும் புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களில் ஏதாவது ஒரு இடங்கள் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கூடுதலான பரப்பு என்பது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதலான பரப்பு. அதே வழியில் மத்திய மாவட்டங்களுக்கு ஆங்காங்கே அங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். தென் மாவட்டங்களுக்கும் இன்று ஆங்காங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து இன்று மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாளை மே மாதம் 27ஆம் தேதியும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மட்டுமே மழை தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தமிழகத்தில் பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். காற்றுப்பகுதியை தவிர்த்து தென் மாவட்டங்கள் உள்பகுதி, அதே வழியில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் இந்த இடங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்கும். மே 27ஆம் தேதி 28ஆம் தேதி தமிழகத்தில் குறைந்த இடங்களே மழை கிடைக்கும். மே மாதம் 29ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை, வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 29ஆம் தேதி அதேவேளை தென் மாவட்டங்களுக்கு மழை சற்று குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. மே 30ஆம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை என்பது தீவிர மழையாக இருக்கிறது. அதாவது காற்றுப்பகுதியை தவிர்த்து தென் மாவட்டங்கள் உள்பகுதி, அதேவேளை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களுக்கும் முன்னேறி வந்து நள்ளிரவுக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மே 31ஆம் தேதி வட மாவட்டங்களுக்கு பரவலான வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மாலை நேரங்களில் லேசான காற்று பகுதிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தீவிரமாக இருக்கும். தென்மேற்கு பருவமழை மாலை நேரங்களில், அதே வேளையில் மாலை நேரங்களில் காற்று பகுதிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 1, 2 தேதிகளில் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தொடர்ந்து நீடிக்கும். காற்றுப்பகுதியை தவிர்த்து ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை கணவாய் பகுதிக்கு நல்லாவே சாரல் மழை வந்துவிடும். ஜூன் 3ஐ விட 4ஆம் தேதி தொடர்ச்சியாக விட்டு விட்டு சாரல் மழை இருக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 4 விட 5, 6 தேதியில் தென் மாவட்டங்கள் முழுவதுமே தொடர்ச்சியாக சாரல் மழை இருக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் கனமழை, மிக கனமழை கிடைக்கும். ஜூன் 4, 5, 6 தேதிகளில் பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழையாகவும், அதேவேளை தென்காசி கணவாய் பகுதிகளெல்லாம் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள்பகுதி மிதமான மழையாக தொடர்ச்சியாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், தேனி, வால்பாறை இந்த இடங்கள்லாம் தொடர் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 5, 6 தேதிகளில் 7, 8 தேதிகளில் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, பல்லடம், அதே வழியில் கரூர், திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாநகரம் வரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று சாரல் மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம், அதே வழியில் நீலகிரிக்கும் கன முதல் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூன் 6, 7, 8 தேதிகளில் தொடர்ந்து வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை வலுவாகவே தீவிரமடையும். கணவாய் பகுதிகளுக்கு முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும். ஜூன் 6, 7 தேதிகளில் தென் மாவட்டங்களுக்கு தொடர்ச்சியான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வெளியில் வட மாவட்டங்களுக்கு பொள்ளாச்சி கணவாய் பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியான சாரல் மழை கிடைத்தாலும் ஜூன் 7, 8, 9 தேதி இந்த 3 நாட்கள் தொடர்ச்சியான 3 நாட்கள் தொடர்ச்சியான மழைப்பொழிவாக கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இப்போது கணவாய் பகுதிகளில் லேசான காற்று மாலை நேரங்களில் இருந்தாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும். மே 28ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து காற்றின் வேகம் கணவாய் பகுதிகளில் 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் இப்போதைக்கு சற்று குறைவாக இருந்தாலும் இப்போது மன்னார் வளைகுடாவில் மட்டுமே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. வரும் நாட்கள் படிப்படியாக காற்றின் வேகம் தீவிரமடையும்.
மே 28ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்கும். அதே வழியில் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் அதிகபட்சம் 70 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, வங்கக்கடலை பொறுத்தவரை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வரும் நாட்களை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.